ஹே கைஸ், திருப்பதியிலேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். திருத்தணியிலேருந்து இப்போ திருப்பதி வந்தாச்சு. திருப்பதியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே ஹோம் அங்கே தான் ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம். கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், சென்னை 3 ஹாலிடே ஹோம் பற்றி போட்டிருக்கேன். ஸோ இப்போ திருப்பதியில் ஹாலிடே ஹோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த ஹாலிடே ஹோமில் நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா டார்மெட்ரி, அதாவது 6 பேர் தங்குற மாதிரி ரூமு. ஸோ இந்த ரூமோட ஃபுல் வியூ நான் இப்போ காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய திருப்பதியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஹாலிடே ஹோமில் டார்மெட்ரி ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்துங்க. ப்ரைஸ் உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா 6 பெட் இருக்குது. நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக வரோம், 6 மெம்பர்ஸ் வரோம், இல்லை நம்ம 8 மெம்பர்ஸ் கூட வரோம், குழந்தைங்கள்லாம் வராங்க அப்படின்னா இந்த 6 பெட்டர் டார்மெட்ரி ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், சென்னைன்னு சொல்லி 3 ஹாலிடே ஹோம் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு ஹாலிடே ஹோம்லையும் 4 பெட்ரூம், டபுள் பெட்ரூம்லாம் நான் காண்பிச்சிருக்கேன். ஸோ லிங்க்கை போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. இந்த ஹாலிடே ஹோமில் பார்த்தீங்கன்னா 6 பெட்டு உள்ள டார்மெட்ரிக்கு ஒவ்வொரு பெட்டுக்குமே தனித்தனியாக பீரோ இருக்குது. நம்மளோட திங்ஸ் எல்லாமே இங்கே சேஃப்டியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தனியாக 2 சேர் வேறு இருக்குது நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு. அப்புறம் ஒரு டிவி இருக்குது, 2 ஏசி இருக்குது. ஒரு ஏசி வந்து ஒர்க் ஆகலை. ஸோ மொத்தம் 3 ஏசி, 2 ஏசி ஒர்க் ஆச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் பெரிய மிரர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவே வெளியில் கிளம்புறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த திருப்பதி ஹாலிடே ஹோம் பார்த்திங்கன்னா 6 பெட் உள்ள டார்மெட்ரி மொத்தம் 2 இருக்குது. D5 அண்ட் D6. நாங்கள் தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா D5. நீங்கள் இந்த ஹாலிடே ஹோம் புக் பண்ணிங்கன்னா பெரிய ஃபேமிலியாக வரும்போது புக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வேறு இருக்குது. பால்கனியில் நம்ம கிளாத்ஸ் எல்லாம் வந்து இங்கே ரொம்ப நாள் தங்கியிருக்கோம் அப்படின்னா துவைச்சி காய போடுறது கொடி இருக்குது. ஸோ கொடியில் காய போட்டுக்கலாம். பால்கனியில் ஈவினிங் டைம் வந்து நிற்கும்போது இங்கே ஒரு அழகான ஸ்ட்ரீட் வியூ நமக்கு கிடைக்கிது. ஸோ தெருக்களில் போகிற வரவங்களை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நின்றுட்டுருக்கலாம். ஸோ இந்த ஹாலிடே ஹோம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேன்டீனில் ஃபுட் அவைலபிள் இருக்குது. நான் அது தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த ஹாலிடே ஹோமையும் தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த ஹாலிடே ஹோமில் 6 பெட்டர் ரூம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே கேஸ், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கான கெஸ்ட் ஹவுஸ். இங்கே வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then signing off, ஜெயா, பாய்.